ஸோ தேர்ட் செக்ஷன். ஸோ நம்மளுக்கு தேர்ட் செக்ஷன் வந்து நார்மலாக இந்த மாதிரி பேனர் எதுவும் இமேஜ் இல்லாமல் நார்மலாக ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செக்ஷனில் பர்டிகுலர் ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ பர்டிகுலராக அதில் ஒரு 3 கண்டென்ட் ஸோ வித் ஐக்கானோட இருக்குது. ஸோ இதில் நான் பர்டிகுலராக ஓவர் பண்ணும்போது அது பர்டிகுலர் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வித் பேக்ரவுண்ட் கலரும் அண்ட் கலரும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? ஸோ என்னன்னா ஸோ இப்போ தேர்ட் செக்ஷன் ஃபியூச்சர் சர்வீஸ். ஸோ நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து ஒரு ஒரு பேனர் இருந்துச்சு. ஸோ டைரெக்டாக ஒரு காமன் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த காமனுக்குள்ளேயே நான் டைரெக்டாக ஒவ்வொரு டிப்பாக போட்டு நான் வந்து செட் பண்ணேன். பட் இங்கே வந்து எனக்கு வந்து 3 நீங்கள் பார்த்த உடனே ஒரு லேஅவுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு காமன் ஒரு செக்ஷன். ஸோ என்னன்னா ஒரு ஃபுல் செக்ஷன் தென் கண்டெய்னர். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அதுக்காண்டி கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் காமனாக ஒரு செக்ஷன் கொண்டு வரோம். ஸோ எது 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 இல்லைனாலும் காமனாக ஒரு செக்ஷன் இருக்கணும். இந்த 3 செக்ஷனும் கண்டிப்பாக இருக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னா நீங்கள் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ், செகண்ட் கண்டெய்னர், தேர்டு வந்து காமன். இதை காமனாக கொண்டு வந்துடணும். ஸோ அதுக்கடுத்து உள்ளே நீங்கள் லேஅவுட் பிரிக்கணும். இதுக்கடுத்து ஸோ எனக்கு இதை பார்த்த உடனே ஸோ இதில் வந்து ஒரு லெஃப்டில் ஒரு கண்டென்ட், மிடில் ஒரு கண்டென்ட், ரைட்டில் ஒரு கண்டென்ட். ஸோ அப்போ பார்த்த உடனே எனக்கு வந்து இதில் தெரிஞ்சிருது. ஸோ 3 கண்டென்ட் வருது. ஸோ அப்போ 3 டிவ்ஸ் நான் பிரிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஃபியூச்சர் சர்வீஸ் நான் வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு டிவ். ஸோ அதுக்குள்ளே ஒரு டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணி கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கடுத்து காமன் இதையும் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ காமன் ஃபியூச்சர் சர்வீசஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்க இது டிஃபால்ட்டாக இது எல்லா செக்ஷனுக்குமே இது கிரியேட் பண்ணணும். தென் அதுக்கடுத்து ஒரு 3 என்னன்னா 3 டிவ் வருது. ஸோ என்னன்னா இதை பார்த்தோன்னே 3 டிவ். ஸோ அதுக்கடுத்து ஒரு செக்ஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வேற மாதிரி டிஃபைன் ஆகலாம். ஸோ அதுக்கடுத்து போனீங்கன்னா அது வேற மாதிரி டிஃபைன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக லேஅவுட் இருக்கு. ஸோ நான் அந்த செக்ஷனில் லேஅவுட் பார்க்கும்போது எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா 1, அடுத்து 2, அடுத்து 3. ஸோ டெவலப்பர் ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 3 லேஅவுட் 3 டிவ் பிரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் அதில் ஒரு 3 லேஅவுட். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ அதில் வந்து ஒரு நார்மல் ஒரு டிவ், ஒரு ஐகான். ஸோ என்னன்னா ஒரு நார்மல் இது ஒரு டிவ்வாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டிவ்வுக்குள்ளேயே இன்னொரு டிவ். ஸோ இன்னொரு டிவ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு டிவ். ஸோ மொத்தம் 3 டிவ்வா. ஸோ அதுக்கடுத்து நான் ஐகான் யூஸ் பண்ணிட்டுறேன். ஸோ ஐகான் இந்த டிவ்வுக்கு ஐகான். ஸோ என்ன ஐகான்னா ஸோ நார்மலாக இங்கேருந்தே இப்போ நார்மலாக ஐகான் மட்டும் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு ஐகானை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து கண்டென்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா லோரம் இஸ்கம்ஸ் அடுத்து சம் கண்டென்ட் ஏதோ ஒரு நேமில் போட்டிருக்கு. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து H5 நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கடுத்து ஹீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இதில் அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து ஸோ சம்திங் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் லோரம். ஓகே தான். ஸோ இப்போ இதை என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் சர்வீஸ் ஃபார்மட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் சர்வீஸ் அந்த செக்ஷன், செகண்டு கண்டெய்னர், தேர்டு வந்து காமனாக எல்லாத்துக்குமே எல்லா செக்ஷனுக்குமே காமனாக இதையும் டிஃபைன் பண்ணுறணும் அந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அதில் 3 டிவ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிவ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டிவ்ல என்ன இருக்குது, ஒரு ஐகான் இருக்குது. ஐகானுக்கு நான் எதுக்கு ஒரு டிவ் நான் போட்டேன்னா அதை பர்டிகுலராக ஓவர் பண்ணும்போது எனக்கு இந்த பாக்ஸ் வருதா. ஸோ ஐகானோட ஸ்பேஸ் ஆக்குபேஷன் வந்து அது ஒரு இன்லைனு. ஸோ அது எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துக்கிறோம். பட் அதுக்கு மேலோடி ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி வருது. ஸோ இது வந்து ஒரு டிவ் டெஃபினிஷன்ஸ். ஸோ யூ கேன் யூஸ் காமனாக ஒரு டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காண்டி. ஸோ அதனால ஒரு காமனாக ஒரு டிவ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஐ டேக் யூஸ் பண்ணிருக்கேன். தென் அதுக்கடுத்து ஒரு H5 என்னன்னா அதோட கண்டென்ட், அதுக்கடுத்து ஒரு P டேக். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான். ஸோ நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக.
எஸ் இப்போ இது மார்ஜினாக இருக்க பார்டர் தான். சரி, ஓகே. நீங்கள் வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட், இது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட். ஸோ இன்லைன் எலமெண்ட்டுக்கு நீங்கள் பார்டர் கொடுத்தீங்கன்னா அதோட ஹைட்டு வித்து, ஸோ ஹைட்டு வித்துக்கு ஏற்ற மாதிரி அது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஹைட்டு கொடுத்தீங்கன்னா இது இந்த ஐக்கானோட ஹைட்டும் டாப்புக்கு போயிடும். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஹைட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஐக்கானும் இந்த ஹைட்டுக்கு இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ இது என்னன்னா, இதுக்கு பேரண்டா நான் ஒரு டிவ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அவங்க டிவ்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை வேற விதமானாலும் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ டேக் அந்த மாதிரினாலும் எடுத்துக்கலாம். ஸோ டைட்டில் எஸ், அவங்களும் டிவ் தான் யூஸ் பண்ணுறாங்க, தெரியுதா? ஸோ அவங்களும் டிவ் தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் அதுக்கு ஒரு கிளாஸ் டீம் வச்சுருக்காங்க. நம்ம போக போக அதுக்கு plus. எதுக்கு டிவ்னா, இப்போ இந்த இடத்துல நான் ஐகான் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு அதுக்கு வித் ஹைட் செட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பேடிங்லாம் செட் பண்ண முடியாது. ஒரு இமேஜுக்கோ ஒரு ஐகானுக்கோ பேடிங் வித் ஹைட்லாம் செட் பண்ணால் ஃபுல் பேஸையும் ஆக்குவே ஆகும். நம்மளுக்கு அந்த இடத்துல ஓவர் வருது, ஒரு பேக்ரவுண்ட் வருது. ஸோ அப்போவே நம்ம திங்க் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ பேக்ரவுண்ட் வருது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு டிவ் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் டிவ் நிறைய யூஸ் பண்ண கோடு வந்து இப்போ HTML CSS பொறுத்த வரைக்குமே, ஸோ HTML பொறுத்த வரைக்குமே மற்ற லாங்குவேஜ்னா கோடை எவ்வளோ ஷார்ட்டாக கம்மி பண்ணுறது தான் பெஸ்ட் ஸ்டாண்டர்ட்பாங்க. ஸோ HTML பொறுத்த வரைக்குமே நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நிறையா இந்த இடத்துல நிறைய டிவ் யூஸ் பண்ணி டேரெக்டாக எவ்வளோ வேணால் அச்சீவ் பண்ணுறீங்களோ, ஸோ அதுதான் பெஸ்ட்டுமாங்க. புரியுதா? ஸோ இதை வந்து டேரெக்டாக டேக் கொடுத்து ஸோ அதிலே அச்சீவ் பண்ணலாம். பட் அது வேற விதமாக அச்சீவ் பண்ணலாம். பட் அதோட இந்த டிவ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இப்போ இந்த டிவ் கொடுத்து ஐகான் யூஸ் பண்ணியாச்சு. செகண்டுக்கு அதே மாதிரி ஒரு டிவ், அதில் ஒரு ஹெச்பை, அதில் ஒரு டேக். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நான் எந்த லேஅவுட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன லேஅவுட் யூஸ் பண்ணுறேன் இப்போ? ஸோ இது கிரியேட் பண்ணிட்டேன்னா, இதை கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டுமே ஓகே. ஸோ அதை கிரியேட் பண்ணால் இங்கேருந்து டைரெக்டாக, ஏன்னா இது அப்படி இதை அப்படி காப்பி பண்ணி அடுத்த டிவ், ஸோ அதை காப்பி பண்ணி அடுத்த டிவ். இப்போ இந்த ஃபியூச்சர்ட் சர்வீஸ், ஸோ அந்த டிவுக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சம் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ ஒன்று ஹைட் டெஃபைன் பண்ணணும். ஸோ ஹைட் டெஃபைன் பண்ணால் பர்டிகுலராக ரெஸ்பான்சிவ் வரும்போது உங்களுக்கு வந்து அரை வாங்கும். ஸோ என்னன்னா ஒரு மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இப்போ என்னன்னா இந்த இடத்துக்கு நான் பேடிங் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிஃபால்ட்டாக ஃபீச்சர்ட் சர்வீஸ் கால் பண்ணிவிட்டு ஸோ பேடிங், ஏன்னா பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம். ஸோ ஒன்று டேரெக்டாக பேரண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி காமன் ஃபீச்சர் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து 50 பிக்சல் கொடுத்துட்டு ரைட் 0. ஸோ ரைட்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு 0, ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து ஃபீச்சர் சர்வீஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியக்காட்டி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஸோ பேக்ரவுண்ட் ரெட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூச்சர் கிராஃபிக்ஸ் வந்துட்டு, ஸோ இதில் டாப் 50 பிக்சல் பேடிங், பாட்டம் 50 பிக்சல் பேடிங். ஸோ இதில் ஐகான் அதுக்கடுத்து டிவ் எல்லாமே வந்துட்டு, இதுக்கு நம்ம ஹைட் எதுவுமே செட் பண்ணாதனால ஸோ உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே விசிபிள் ஆகலை. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்லாம் ஹைட் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி காமன் இதை கால் பண்ணி இதை ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் போட்டுறோம், ஏன்னா எல்லாமே ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ வெர்டிகலாக எல்லாமே. ஸோ அப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ways. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோன்னா எல்லா பிளாக்ல மட்டும் உங்களுக்கு இன்லைன் எலமெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு. ஸோ தென் அதுக்கடுத்து அதுக்கு உள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்டைல் கொடுக்கணும். ஸோ காமன் சர்வீஸ், ஸோ உள்ளே இருக்கிற டேரெக்டாக அங்கே ஸ்டைல் போயிட்டு அது உள்ளே எப்படி இருக்குது. ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு டிவ், ஸோ அதுக்கடுத்து ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். ஸோ இதுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிட்டேன். சரி, ஸோ கிளாஸ் ஐகான். ஓகே. ஸோ கிளாஸ் ஐகான். ஸோ அதுக்கடுத்து கிளாஸ் ஐகான்.
ஸோ இங்கேயும் கிளாஸ் ஐக்கான். ஸோ இப்போ காமன் ஃபியூச்சர் சர்வீசஸ் அதுக்கு டைரக்டா இருக்கிற டிவ். ஸோ டைரக்டா இருக்கிற டிவ் அதுக்கு உள்ள இருக்கிற, ஏன்னா டைரக்டா 3 டிவ் இருக்கு. ஸோ லெஃப்ட், மிடில், ரைட்டு. ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற ஐகான், அதுக்கு உள்ள இருக்கிற ஐகான் டிவுக்கு வந்து பர்டிகுலராக ஹைட் கொடுக்குறேன். ஸோ ஹைட் வந்து 60 பிக்சல். ஸோ வித்தும் 60 பிக்சல், 60 பிக்சல் கொடுத்துட்டு, ஸோ இதில் இப்போ பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் ப்ளூ. ஸோ பேக்ரவுண்ட் ப்ளூ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக அந்த ஐக்கானை சுற்றி உங்களுக்கு டேரெக்டாக ப்ளூ வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கானு, ஸோ அதை சுற்றி உங்களுக்கு டேரெக்டாக ப்ளூ வந்துடும். ஸோ அப்போது நீங்கள் கொண்டு வர டிசைனை ஸோ கொடுத்துக்கலாம். ஸோ இது அதோட கொஞ்சம் வித் அதிகமாக இருக்குது, ஹைட் அதிகமாக இருக்குது. ஸோ நான் 70 கொடுத்துக்கிறேன். ஸோ 70 ஸோ 70 கொடுத்துட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் ப்ளூ. ஸோ இதில் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எதுக்குன்னா ஜஸ்டிஃபை ஐட்டம், ஸோ அலைன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகணும். ஸ்பீக்கர் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் யூஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாகவும் சென்டராக வரும், வெர்டிகலாகவும் சென்டராக வரும். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சென்டராக வந்துட்டு, ஸோ இந்த ஐக்கானை கொஞ்சம் லார்ஜாக மாற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்குங்க. ஸோ இப்போ இதை அப்படியே கால் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற இந்த ஐக்கான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற ஐக்கானுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சல் நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு 30 பிக்சல். ஸோ மீடியமாக நீங்கள் அது எந்த சைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ 30 பிக்சல் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த டிவை நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபியூச்சர் கிராஃபிக்ஸுங்க செக்ஷன். ஸோ அதுக்கு ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள ஒரு காமன். ஸோ அந்த காமனுக்குள்ள ஒவ்வொரு லெஃப்ட், மிடில், ரைட். ஸோ 3 டிவ் இருக்குது. ஸோ இப்போ அதில் ஒரு டிவ் நான் மெயினாக வச்சு டிசைன் பண்ணுறேன். ஸோ 3க்கு அப்ளை ஆகுது. எதுக்குன்னா டேரெக்டாக அதுக்குள்ளே இருக்கிற டேரக்டிவ். ஸோ என்னன்னா காமன் ஃபியூச்சர் கிராஃபிக்ஸ்குள்ளே இருக்கிற டேரக்டிவை நான் எடுக்கும் போது டேரெக்டாக 3 டிவ் இருக்குது. ஸோ 3க்குமே அப்ளை ஆகுது. ஸோ இப்போ அந்த டேரக்டிவுமே ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கண்டென்ட், இந்த கண்டென்ட் வந்து ரைட்டில் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் இருக்குது, இந்த கண்டென்ட் வந்து ரைட்டில் வரணும். ஏன்னா அங்கே டிசைனே அப்படிதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது நார்மலாக ஒரு ஐகான் டிவ். ஸோ இந்த டிவ் வந்து ரைட்டில் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா எடுத்துக்கிடுங்க. எஸ், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். எதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும்? எந்த டிவ் கொடுக்கணும்? இல்லை, எந்த டிவ்வுக்கு கொடுக்கணும்? ஆ அதான் எந்த டிவ்? இந்த இந்த டிவ் கொடுக்கணுமா? லோரியும் இந்த பேரண்ட் கொடுக்கணுமா? ஆமா, எது பேரண்ட்? காமன் ஃபியூச்சர் சர்வீஸ். காமன் ஃபியூச்சர் சர்வீஸ் வந்து டைரக்ட் பேரண்ட் எது? காமன் ஃபியூச்சர்ஸ் சர்வீஸ். ஸோ அதுக்கு டைரக்ட் சைல்டு எது? சாரி, டைரக்ட் சைல்டு எது? இல்லை, ஐகான். காமன் ஃபியூச்சர்ஸ் கிராஃபிக்ஸ்க்கு டைரக்ட் சைல்டு வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு, செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைல்டில் 2 டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவ், செகண்ட் டிவ். ஸோ புரியுதா? அப்போ இப்போ எதுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும்? நோ. இது இந்த டிவா, இந்த டிவா, இதா? இதுக்கு தான் சேர்த்து. ஸோ அப்போ என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஐகான் டிவ் இங்க இருக்கு. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு டிவ் இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் பேரண்ட் எந்த டிவோ அந்த டிவ் தான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த ரெண்டையும் தான் நான் ஹரிசாண்டலா இருக்கிறத, சாரி வெர்டிகலா இருக்கிறத ஹரிசாண்டலா மாத்துவேன்.
ஸோ புரியுதா? ஸோ என்னன்னா இப்போ டைரக்ஷன் காலமாக இருக்கிறத வந்து நான் ரோவா மாற்றணும். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குமே பேரண்ட் எது? இந்த டிவ் தான். ஸோ அப்போ இந்த டிவ் தான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். புரியுதா? ஸோ இந்த கன்ஃபியூஷன் மட்டும் இன்னொரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து மறக்கக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நான் அதை அப்படியே எடுத்துட்டு ஸோ நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணி ஏன்னா காமன் ஃபியூச்சர் சர்வீஸில் டேரெக்டாக இருக்கிற டிவ். ஸோ டேரெக்டாக இருக்கிற டிவ் வந்து 1 2 3. ஸோ அந்த டிவ்க்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட போகுது ஆட்டோமேட்டிக்காக. புரியுதா? ஸோ இதில் வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் டேஸ் பிட்வீன். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கடுத்து சம் அலைன்மெண்ட் பார்க்கணும். ஸோ நம்ம இதில் வந்து ஹைட்டு வித்து கொடுத்துருக்கோம், பட் அது வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. புரியுதா? ஸோ என்னன்னா ஹைட்டு வித்து பிக்சல் தான் கொடுத்துருக்கோம், பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இதில் வந்து நான் இன்னொன்று கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற ஐகான் டிவ்க்கு வித்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு நான் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ்க்கு கிளாஸ் சிடிஎன். ஸோ கிளாஸ் சிடிஎன் யூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி. ஸோ காப்பி. ஓகே. ஸோ சிடிஎன் எடுத்துக்கிட்டு ஸோ இதுக்கு வந்து ஸோ இங்கே வந்து காமன் ஃபீச்சர் சர்வீஸ் டிவ்வுக்குள்ள இருக்கிற ஐகான் டிவ். ஸோ ஐகானுக்கு ஹைட்டு வித்து செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிவ்க்கு ஹைட்டு வித்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஹைட் செட் பண்ணால் வித்து செட் பண்ணிடுவோம். ஸோ வித்து வந்து 70%. ஸோ 70% கொடுத்த பிறகு ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா? 70% கொடுத்த பிறகு ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் என்னென்னா நான் அந்த இதை 70% நான் ரிமூவ் பண்ண பிறகு எனக்கு சரி ஜஸ்ட் மினிட். ஓகே. ஸோ இப்போ நான் 70% எடுத்துட்டேன். ஸோ 70% எடுத்த பிறகு ஸோ இந்த ஹைட்டு வித்து நான் செட் பண்ணேன். என்னன்னா நீங்கள் ஒரு டிவ்வுக்கு நீங்கள் வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்கீங்கன்னா ரெண்டையுமே இன்னையில் எலமெண்ட்டாக மாற்றி விட்டுரும். ஸோ இன்னையில் எலமெண்ட்டாக மாற்றி விட்டுட்டு ஸோ ரெண்டையுமே உங்களுக்கு வந்து அதை ஏன்னா வித்து நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் ரெண்டுத்துக்குமே. ஸோ அதுக்கு வித்து கொடுக்காதனால பாருங்க நான் வித்து இதுக்கு செட் பண்ணிட்டேன், பட் இதுக்கு நான் செட் பண்ணல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐகான் டிவ்க்கு நான் வித்து செட் பண்ணிட்டேன். ஸோ ஹைட்டு 70 பிக்சல் வித்து 70 பிக்சல். ஏன்னா அந்த ஐகான் சுற்றி ஒரு ஸ்கொயர் வருது. ஸோ அதனால வித்து செட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ரெண்டாவது சிடிஎனுக்கு நான் வித்து செட் பண்ணல. ஸோ அப்படி செட் பண்ணாத போது இது வந்து டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் இருக்க டிவ் மேல ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருக்க டிவ் மேல ஒரு கிராஷ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைல் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸை தடுக்கணும்னா நீங்கள் ரெண்டுக்குமே காமனாக ஸ்டைல்ஸ் கொடுத்துடணும். ஸோ ரெண்டுக்குமே காமனாக வித் 70% நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஸோ பாருங்க உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு அதே வித்து 70 60 வித்து 70 அண்ட் ஹைட்டும் 70. ஸோ அதே மாதிரி இதுக்கு நான் 70% நான் கொடுத்துருக்கேன் வித்து. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த ரெஃப்ளெக்ட்டுமே இல்லை. ஸோ இந்த டிவால இதுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஸோ இப்படி தான் நீங்கள் உள்ள ஒரு டிஸ்பிளே டெக்ஸ்ட் கொடுக்கீங்கன்னா டிஃபால்ட்டாக ரெண்டுக்குமே வித்து கொடுத்துருங்க. ஏன்னா வித்து கொடுக்கலன்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வரும். புரியுதா? எஸ், செப்பரேட்டா மீன்ஸ் இல்லை
ஸோ என்னன்னா இந்த ரெண்டுமே காமனாக ஒரே டிவ் தான். ஸோ இதுவும் ஒரே டிவுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த ஒரே டிவுக்குள்ள ரெண்டு டிவ் இருக்கும் போது, ஸோ ரெண்டோ இல்லை மல்டிபிள் மோர் தென் டூ அப்படி இருக்கும்போது, ஸோ இந்த காமனாக உள்ள டிவுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ அதில் நீங்கள் இந்த ஐகானுக்கு வித்து செட் பண்ணியிருந்தாலும், ஸோ காமனாக இருக்க அந்த இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்க டிவுக்கு நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு, ஸோ அதுக்குள்ள ரெண்டு சைல்டு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் டிவ் செகண்ட் டிவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிவுக்கு நீங்கள் வித்து செட் பண்ணிட்டு செகண்ட் டிவுக்கு வித்து செட் பண்ணனாலும் உங்களுக்கு அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ ரெண்டு இதுக்குமே நீங்கள் வித்து செட் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு ஏற்கனவே வித்து 70 பிக்சல் ஹைட்டு 70 பிக்சல் செட் பண்ணிட்டேன். பட் இதுக்கு நான் வித்து செட் பண்ணல. ஸோ அதனால எனக்கு இந்த கண்டென்ட்டே இங்கே வந்துச்சு. ஸோ இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இதுக்கு நான் வித்து செட் பண்ண பிறகு எனக்கு வந்து ஓகேவா இருக்கு. புரியுதா? ஸோ இப்போ ரெண்டு இதுக்குமே வித்து செட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்குமே வித்து செட் பண்ணணும். நான் வந்து சிடிஎனுக்கும் வித்து செட் பண்ணிட்டேன், ஐகான் டிவுக்கும் வித்து செட் பண்ணிட்டேன். ஸோ காமனாக ரெண்டு இதுக்குமே வித்து செட் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே டன். ஸோ இப்போ அங்கே உள்ள ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதுக்கடுத்து சம் டிஃபால்ட்டாக பிளாக்ல தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அது வந்து ஃபாண்ட் சைஸும் அதோட கண்டென்ட்டும் ஒரு லிமிட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல்ஸும் ஸோ சம் கேப் வேணும். இப்போ அப்படின்னா நான் கேப் யூஸ் பண்ணிக்கிறேன். பேடிங் லெஃப்ட், ஏன்னா லெஃப்ட் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ 15 பிக்சல் யூஸ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற என்னலாம் இருக்கு, டாட் சிடிஎலுக்கு உள்ள என்னலாம் இருக்கு. எஸ் கரெக்ட். ஸோ H6 ஓகே. ஸோ இதில் பினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் டாப், ஏன்னா கொஞ்சம் கேப் வேணும். ஸோ அதை நீ H6னாலும் ஹெச்பைக்னாலும் ஸ்டைல் கொடுத்துக்கலாம், இல்லை பிடேக்னாலும் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஸோ ஹெச்பைக் ஸ்டைல் கொடுத்தா நீங்கள் மார்ஜின் பாட்டம் யூஸ் பண்ணீங்க, பிடேக் ஸ்டைல் கொடுத்தா நீங்கள் வந்து மார்ஜின் டாப் யூஸ் பண்ணீங்க. ஸோ சிங்கிள் சேம் தான். ஸோ 20 பிக்சல். ஸோ 20 பிக்சலுங்கிறது வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்குது. ஸோ 10 பிக்சல். ஸோ இந்த இடத்துல வந்து H5 வேண்டாம், H4 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஓரளவு நீட்டாக. ஸோ ஓகே. ஸோ இப்போ கண்டென்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி சொல்லி நம்மளுக்கு சேம் கண்டென்ட் வந்துட்டு, ஸோ இது வந்து இதோட கலர் நம்ம எடுத்துக்கலாம் டிஃபால்ட்டாக. இதோட கலர் வந்து பட்டன் மீன்ஸ் இந்த ஐகான்ஸ் பேக்ரவுண்டு. எஸ் பேக்ரவுண்ட் கலர். ஓகே. ஸோ நான் பர்டிகுலர் இந்த கலர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அவங்க வந்து எஸ்சிஎஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ ஓகே. இந்த கலர் யூஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஸோ சிமிலர் வைஸ் சேமாக அதே மாதிரி அவுட்புட் இருக்குது. இப்போ என்னென்னா இதில் வந்து அதுக்கு உள்ளே இருக்கிற ஐக்கானும் அது வேறு கலரில் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ நான் அந்த ஐக்கானும் இந்த கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். காப்பி. ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற ஐக்கானுக்கு வந்து ஐக்கானுக்குள்ளே இருக்கிற ஐகான் டிவுக்குள்ளே இருக்கிற ஐ டேக்குக்கு ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து கலர் யூஸ் பண்ணி இந்த கலரை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃபால்ட்டாக என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி கலர் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம லைட் பண்ணால் லைட் பண்ணிடலாம். ஸோ ஓகே டிஃபால்ட்டாக இருக்கட்டும் அதே கலரில். ஸோ ஓகே 3 ஐகான். ஸோ இந்த இடத்துல மட்டும் இது பிளாக் கலரில் தானே இருக்குது. ஸோ பிளாக் கலர். ஸோ அதுலேயும் இது கொஞ்சம் எல்லாமே போல்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை திக்காக மாற்றணும். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் H4 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ H4 ஸோ H4 ஸோ H4 ஸோ எல்லாத்துக்கும் H4 யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது அதுக்கு உள்ளே இருக்கிற டேக் வந்து ஒப்பாசிட்டி 0.8, ஃபாண்ட் சைஸ்
19 பிக்சல். ஸோ 19 ஓவரால். ஸோ 18 கொடுத்துக்கிறேன். ஸோ 18 சம்திங். ஸோ 18ம் பிக்கராக தான் இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி எந்த சைஸ் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த சைஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே டன். 15. ஓகே. ஸோ அந்த சைஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ 3 கண்டென்ட். ஸோ லெஃப்ட், மிடில், ரைட்டு. ஸோ அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துட்டா? புரியுதா? ஸோ இப்போ லெஃப்ட் வந்துட்டு, ஸோ மிடில் வந்துட்டு, ஸோ ரைட்டு வந்துட்டு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி 1 மினிட். ஓகே. ஸோ லெஃப்ட், மிடில், ரைட். ஸோ நீங்கள் அங்கே கொடுத்துருக்கிற அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட், மிடில், ரைட்டு. ஸோ இப்போ பர்டிகுலராக ஓவர் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஐகான்ஸ் மட்டும் மாறணும். ஸோ பர்டிகுலராக அந்த ஐகான் டிவை நான் ஓவர் பண்ணும்போது இந்த ஐகான்ஸ் மட்டும் எனக்கு கலர் மாறணும். ஸோ நான் இதுக்கு என்ன ஸ்டைல் எழுதணும் நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ என்ன பண்ணா இந்த ஸ்டைல்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் ஒயிட்டாக மாறும். ம். அந்த ஐகான். ம். ஓவர். ம். அதுக்கடுத்து ஸோ இது என்ன கலர் வருது? ஸோ இன்னும் டார்க்காக வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இது இப்போ கலர் இந்த இடத்துல என்ன வரணும்? ஓகே. கலர் ஒயிட் கொடுக்கணுமா? ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதில் நான் என்ன டைப் பண்ணணும் ப்ராப்பர்ட்டியில்? கலர் ஒயிட்டா? ஓவர் பண்ணும்போது என்ன கலர் வருது? ஆ, அதில் ஒயிட் கலர் மீன்ஸ் அது அது ஒயிட் கலர் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலர், ஒரு லைட் க்ரீன் கலர் மாதிரி இருக்கு. ம். ம். ஓகே. ஸோ அது நம்ம ம். ஸோ ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலரா? ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் கலர் கிரீன். ஸோ இன்னும் டார்க்காக. ஓகே டன். ஸோ இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிரும். ஸோ கலர் கொடுக்கணும் அதுக்கடுத்து. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஓரளவு அப்ளை ஆயிட்டு. ஸோ இப்போ கலர் இந்த ஐகானுக்கு கலர் மாற்றணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஆ, ப்ராப்பர்ட்டி. ம். 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 ஒயிட் தான். ஒயிட். ஓகே டன். ம். பட் எனக்கு அப்ளை ஆகலை. கேக்குதா? எனக்கு அப்ளை ஆகலை. என்ன பண்ணணும்? என்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம்? பேக்ரவுண்ட் ஒயிட் நான் கொடுக்குறேன். எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்குது. இதை கொடுத்தோடனே பேக்ரவுண்ட் ஒயிட் ஆகுது. எனக்கு கலர் அது டிஃபால்ட்டாக ஒரு க்ரீன் இருக்கட்டும். எனக்கு இது பர்டிகுலர் ஐகான் கலர் மட்டும் மாறணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஏன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் மாறும்போது அதோட ஐகான் டிவுக்கு மாறும். ஸோ இப்போ கலர் மாறணும். அப்போனா
ஐகான் தான் கலர் மாறணும். ஐகானுக்கு எப்படி எழுதுவீங்க? எஸ், கால் பண்ணி எழுதணும். அது சொல்லுங்க என்ன பண்ணலாம். ம். ம். ஸோ ஐகானுக்கு ஸோ ஓவர் பண்ணும்போதா ஓவர் போடணும். ஸோ ஓவர் போட்டாச்சு. இப்போ இதை கலருக்கு ஒயிட்டா? ம். இது- இதுவும் அதுவும் சேம் தானே? ஸோ இதுவும் அதுவும் சேம் தானே? ஆ. ஸோ இந்த ஐகான் இப்போ இதில் கலர் ஒயிட் கொடுத்தாலும் சேம் கோடு தான். ஸோ இது ஒயிட் கொடுத்தாலும் சேம் தான். ஸோ எந்த இடத்துல எதை பர்டிகுலராக ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க? இதான் ஐகான். இந்த ஐகானை தான் ஹோவர் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டிவ் தான் ஹோவர் பண்ண போகிறோம் பேக்ரவுண்ட். ஸோ அந்த இதை ஹோவர் பண்ணும்போது அதுக்கு உள்ள இருக்கிற ஐ டேக் இல்லை அதுக்கு உள்ள இருக்கிற இந்த இதை அப்படி நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கலர் ஒயிட். ஸோ ஒயிட் கொடுக்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக அப்ளை ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை பேக்ரவுண்ட் கலர் ஏன்னா இதுதான் ஹோவர் பண்ண போதும். இதை ஹோவர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கோடில் இதை ஹோவர் பண்ணும்போது அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாறும்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ செகண்ட் கோடில் இதை ஹோவர் பண்ணும்போது அதுக்கு உள்ள இருக்கிற ஐகானுக்கு கலர் மாறும்னு சொல்லுவோம் ரெண்டாவது code ல. புரியுதா? சனசன் ஆகுதா? ஓகேடா. ஸோ இதில் எனி டிஃப்ரென்ஸ்? ஸோ இதை வந்து நான் பர்டிகுலராக அதேமாதிரி ஸ்டைல்ஸ் கொண்டாடல. ஸோ நீங்கள் அதேமாதிரி எவ்வளோ சேம் ஐகான் யூஸ் பண்ணி ஸோ அதேமாதிரி ஃபாண்ட் சைஸு ஃபாண்ட் மார்ஜின் பேடிங்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி கொண்டாங்க. ஸோ அலைன்மெண்ட்டும் அதை எப்படி கொண்டாடணும் விதமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதோட ஓகே. ஓகே. ஸோ இதில் எதுவும் டவுட்? இதில் எதுவும் டவுட் இல்லை. ஸோ நான் ஓகே டன். ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ செக்ஷனுக்கு நம்ம டிஃபால்ட்டாக இந்த மாதிரி நம்ம எந்த ஆர்டருமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணல, டேரெக்டாக லெஃப்ட் ரைட்னு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு எப்படி கிரியேட் பண்ணுவோம்? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? இல்லை இல்லை, அலைனேட்டர் சென்டர் நான் எப்படி செட் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் காமனாக ஹோல்டுன்னு சொல்லுங்க. ஸோ ஒரு செக்ஷன். ஸோ நீங்கள் சொல்ல சொல்ல நான் டைப் பண்ணுறேன். செக்ஷன். ஸோ அந்த செக்ஷனுக்கு என்ன நேம் வச்சுக்கலாம்? சரி ஓகே. ஓகே. அதுக்குள்ள சரி. ஸோ கண்டெய்னர். காமனாக கிரியேட் பண்ணலாம். ஓகே. காமனாக எதுக்கு காமனாக கிரியேட் பண்ணுறோம்? ஆமாம், லெஃப்ட் ரைட் கிரியேட் பண்ணணும். அதுக்காண்டி காமன் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ம். ஓகே. ஆனால் பட் அந்த லெஃப்ட் ரைட் டிஃபைன் பண்ணதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மேலே ஒரு காமனாக ஒரு செக்ஷன் இருக்கு. இதை வந்து ம், ம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த இந்த காமனுக்குள்ளே டிஃபைன் பண்ணலாம். ஓகே. பட் நீங்க டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுக்கணும், லெஃப்ட்டையும் ரைட்டையும் உங்களுக்கு ரோலை கொண்டாடுறோம்னா நீங்க இதுக்கு டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுக்க முடியாது. எதுக்கு கொடுக்க முடியாதுன்னா இந்த காமன் ஃபீச்சருக்கு லெஃப்ட் ரைட் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நீங்க அந்த காமன் ஃபீச்சர்ல இந்த செக்ஷனையும் நீங்க உள்ள கொண்டாந்தீங்கன்னா இதுவும் லெஃப்ட் மிடில் ரைட் அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ நான் ஒண்ணுமே இல்லை. லெஃப்ட் ரைட்னா அது ஒரு செக்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால சொல்லுவாங்க என்னன்னா இந்த மாதிரி வரது எல்லாமே இந்த காமனுக்கு முன்னாடி ஒரு டிவ் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ டிவ் கிரியேட் பண்ணி அந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் டிவை என்னன்னா கிளாஸ் ஹெட்டர். ஹெட்டர் டிவ் ஏன்னா அது ஹெட்டர் ஃபுல்லாமே இந்த இருக்குமா. ஸோ ஹெட்டர் ஃபியூச்சர்ஸ். ஸோ ஹெட்டர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டு
ஸோ அதுக்குள்ள நீங்கள் இந்த இதை டெஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள ஒரு H5, ஸோ H3, ஸோ H3க்குள்ள இந்த மாதிரி கோடு வருது. ஸோ அதுக்குள்ள ஒரு கண்டென்ட் வருது. இது எப்படி பண்ணலாம்னா, ஸோ நான் அந்த இடத்துல ஃபீச்சர்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ H5 அந்த லைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நான் ஒரு ஃபீச்சர் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் சென்டரில் கொண்டாடணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இதை விட்டுருங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸும் இதையும் ஹெட்டர் காமன் ஹெட்டர் ஃபீச்சர்ஸில் கிரியேட் பண்ணிட்டேன். பட் அது வந்து ஒரு H4 கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக லெஃப்ட்டில் இருக்கும். இதை நான் சென்டரில் கொண்டாடணும்னா, ஓகே அலைன் ஐட்டம் சென்டர் வந்து வெர்டிகலா சென்டர் ஆகுமா இல்லை ஹரிசாண்டலா சென்டர் ஆகுமா? வெர்டிகல். ஓகே, ஜஸ்டிஃபை தான் ஹரிசாண்டல். ஓகே, அலைன் ஐட்டம் சென்டருங்கிறது வந்து ரெண்டு டிவ். இப்போ அந்த டிவ் இவ்வளவு ஹைட்டா இருக்கு, இந்த இருந்து இவ்வளவு ஹைட்டா இருக்குன்னா, இந்த இப்போ நம்ம டிவ் வந்து ஒரு சின்ன ஐக்கான் இவ்வளவுதான் இருக்குன்னா, இந்த ஹைட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு உள்ள சென்டர்ல இது கொண்டு வந்துடும் அலைன் ஐட்டம் சென்டர். ஜஸ்டிஃபைடு சென்டர்னா இப்போ இந்த ஹைட் இவ்வளவு வித்துல இருக்குன்னா, வித்தை கம்பேர் பண்ணி அதுல இருந்து சென்டர் வரும். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து ஹைட்டை கம்பேர் பண்ணி சென்டர் வரும், ஜஸ்டிஃபை வந்து வித்தை கம்பேர் பண்ணி சென்டர் வரும். புரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஜஸ்டிஃபை கொடுத்து நீங்கள் சென்டர் கொண்டாடலாம், இல்லை வேற மாதிரி சென்டர் கொண்டாடலாம். என்னன்னா, நான் அதில் ஒரு H5 யூஸ் பண்ணுறது. ஸோ H5 ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு, ஸோ சம் பேராகிராஃப், ஸோ பேராகிராஃப் யூஸ் பண்ணி சம் கண்டென்ட், ஸோ கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்க. ஓகே, நான் இதுக்கு வந்து ஸோ இதுக்கு வந்து ஹைட்டு கூட கொடுத்துக்கிறேன். அப்போ தான் ஹைட்டு 300 பிக்சல், ஆடிங் பாட்டம் 200 பிக்சல் கொடுத்துட்டு, ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து இப்போ நார்மலாக அந்த ஹெட்டர் ஃபீச்சர்ஸை டெஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ டிஃபால்ட்டாக டெவ் வந்து வித் 100% எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுல இருந்து டெக்ஸ்டைலை சென்டர் கொண்டதில் இது சென்டர் ஆயிரும். புரியுதா? ஏன்னா இது கண்டென்ட், இது வந்து கண்டென்ட். ஸோ ஈஸியாக டெக்ஸ்டைல் சென்டரில் சென்டர் ஆயிரும். ஸோ நான் இதில் ஒரு டிவ் போடுறேன். ஸோ அந்த டிவ் நீங்கள் எப்படி இந்த சாரி இதை வந்து நீங்கள் எப்படி இந்த லைன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஸோ அந்த லைன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ஐகான் என்னன்னா ஸ்பேனும் டிவ்வும் நம்ம சொல்லிருப்போம். ஸோ என்னன்னா நான் செமெட்டிக் எலமெண்ட். எதுக்கு அந்த டிவ்வும் ஸ்பேனும் ஒரு மீனிங்கே இல்லாமல் இருக்குன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப்னா ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு கண்டென்ட் எழுத மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஒரு மீனிங் இருக்கு. பட் டிவ்வும் ஸ்பேனும் எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுன்னு சொல்ல முடியாது, பர்டிகுலராக இது சொல்ல முடியாது. என்னன்னா ஒரு டிவ் கொடுத்து இப்படி நம்ம லைன் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்க பார்த்துட்டு லைன் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இது டிவ்னு சொல்ல முடியுங்க. ஸோ ஏதோ பர்டிகுலர் லைன், ஏதோ ஒரு ஐகான் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலாக ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஒரு லைன் கிரியேட் பண்ணிடலாம். என்னன்னா அந்த டிவ்வுக்கு ஹைட்டு 1 பிக்சல் 2 பிக்சல் கொடுத்துட்டு வித் ஒரு 50 பிக்சல் கொடுத்துட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிவ் வந்துடும். ஸோ நீங்க பாருங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஸோ டிவ், ஸோ இந்த இடத்துல கிளாஸ் ஹெச்ஆர் லைன் நான் கொடுக்குறேன். ஸோ ஹெச்ஆர் லைன். இப்போ இதெல்லாம் ரிப்ரெஸ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ண எல்லாம் போயிடும். ஸோ ஃபீச்சருக்கு வந்து பேடிங் பாட்டம் 300 பிக்சல். ஓகே தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹெச்ஆர் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஹெச்ஆர் லைன், இந்த இதுக்கு நான் இப்போ ஸ்டைல் கொடுக்குறேன். ஸோ ஹெச்ஆர் லைனுக்கு ஸ்டைல் கொடுக்குறேன். ஸோ வித்து வந்து 50 பிக்சல்.
ஸோ 50 பிக்சல். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ தெரியாது, ஏன்னா அதுக்கு ஹைட் நம்ம செட் பண்ணல. ஹைட் வந்து 2 பிக்சல். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஹெட்டர் ரீச்சில் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இது கொடுத்த உடனே உங்களுக்கு இது ஈஸியாக டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆகிடும். பட் இது வந்து ஒரு டிவ். ஸோ இந்த டிவ் வந்து கண்டென்ட் கிடையாது. ஸோ அதை டெக்ஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டாது. ஸோ இந்த மாதிரி மார்ஜின் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அது பாட்டு டிஃபால்ட்டாக மார்ஜின் ஆட்டோ. என்னன்னா ரைட்டில் இருக்கிற ஸ்பேஸை ரைட்லையும் லெஃப்ட்லையும் கொஞ்சம் அலோகேட் பண்ணி சென்டரில் வந்துடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான் உங்களுக்கு என்ன நடக்குது? ஸோ அந்த மாதிரி தான், இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் டெஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஒரு செக்ஷன் பார்க்கீங்க. ஸோ இந்த செக்ஷனை எப்படி டெஃபைன் பண்ணுவீங்க நீங்கள்? இந்த செக்ஷன் எஸ் ம் ம் இல்லை கண்டெய்னருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன் பேர் வந்து நார்மலாக மொபைல் வச்சுருங்க. செக்ஷன் பேர் மொபைல்னு வச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து எனக்கு ரேட் பண்ணணும். அதுக்கடுத்து காமனாக செட் பண்ணணும். ம் எஸ் எஸ் லெஃப்ட் ரைட். ஸோ ரெண்டு டிவ் இருக்குது. ஏன்னா பார்த்தோன்னே இது ஒரு டிவ் இது ஒரு டிவ்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே அதே மாதிரி தான் லெஃப்ட் ரைட். ஸோ அந்த லெஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் இதை எப்படினாலும் டெஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு டிவுக்குள்ளே போட்டாலும் டிசைன் பண்ணலாம், இதை ஒரு டிவுக்குள்ளே போட்டாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா உங்களோட பர்பஸ். ஏன்னா இதை டிவுக்குள்ளே போட்டு அதை பெருனா போட்டு டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதையும் ஒரு டிவுக்குள்ளே போட்டு டிஃபைன் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். இதை நான் ஒரே டிவுக்குள்ளே போட்டாலும் ப்ராப்ளம் பண்ணலாம். ஆனால் லெஃப்ட் ரைட்டுங்கிறது கன்ஃபார்ம் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அலைன்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு கரெக்டாக வரணும். ஏன்னா ரோஸ்லாம் கரெக்டாக வரணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் ரேப் மாடல்வாங்க. புரியுதா? ஸோ இதை வந்து ஹெட்டர் சர்வீஸ்ல நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒரு காமர் சர்வீஸ், ஒரு கண்டெய்னர், அடுத்து ஹெட்டர் சர்வீஸ்ல போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வருது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்னு சொல்ல முடியாது. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ இதை வந்து நான் இதை எப்படின்னு சொல்றேன். ஏன்னா அது வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் மாதிரி கொடுப்பாங்க இதை. ஸோ இந்த கண்ணு பார்த்துட்டோம்னா இதுக்கு அடுத்து டிசைன்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவு முடிஞ்சு. ஸோ அதுக்கடுத்து ரெஸ்பான்சிவ் மட்டும் தான். புரியுதா? ஸோ இது வரைக்கும் நடத்தினதுல ஏதாவது டவுட்டு? ரெஸ்பான்சிவ்னா இப்போ நீங்கள் வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டீங்க. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து மொபைலில் வரும்போது எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இதே ஸ்டைலில் இருக்காது. மொபைல் வரும்போது வேறு ஸ்டைலில் வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மொபைல் வரும்போது எனக்கு டிஃபால்ட்டாக இப்படி அலைன் ஆகிட்டு. ஸோ பாருங்கள், இப்படி அலைன் ஆகிட்டு. பட் மொபைல்லேருந்து வெளியே வரும்போது டிஃபால்ட்டாக வேறு சைஸில் அலைன் ஆகும். ஃபீச்சர்ஸ் ஸோ இந்த மாதிரி அலைன். ஸோ அதை நீங்கள் மொபைலுக்கு வரும்போது மொபைலோட டேப் வரும்போது ஸோ கீழே கீழே வந்துடும். ஸோ லெஃப்ட் ரைட்டுங்கிறது ரோவாக இருக்குது வந்து ஹரிசாண்டலாக வந்துடும். புரியுதா? இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிவ்ல தான் பார்க்கணும். ஓகே, அது வந்து ரெஸ்பான்சிவ் கிளாஸ் வந்து நான் நாளைக்கு நடத்திடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இது வரைக்கும் நடத்தினது உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. ஸோ நாளைக்கு நான் ஒரே ஒரு ஸோ இதை எப்படி கொண்டாடலாம், ஸோ இந்த மாதிரி செக்ஷன் எப்படி கொண்டாடலாங்கிறத மட்டும் நாளைக்கு நான் நடத்திட்டு அது கூட ரெஸ்பான்சிவும் டைரெக்டாக நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஓகே. ஸோ எனி டவுட் இல்லைன்னா ஓகே, தேங்க்யூ.